கிட்டத்தட்ட திருமணமே நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வந்து அவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே விலக்கி கொடுத்துருக்குறீங்க. இந்த பொதுவாக இந்த திருமண தடை வரதுக்கான காரணம் என்ன சார்? திருமண தடை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ராகு கேது தோஷம் மட்டும்தான். இந்த ராகு கேது அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் சார்ந்த கிரகம். அதாவது ராகு கேது அப்படின்னாலே வந்து முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி வாழ்க்கை அடுத்தடுத்த ஜோனரை நோக்கி பயணிக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குலம் விருத்தி, அதான் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த ராகு கேதுவோடைய ஸ்தானங்கள் எப்படி இருக்குது, அது குடும்பஸ்தானத்தில் இருக்கா, இல்லை வந்து அஷ்டமிச்சிருக்கா, இல்லை மறைவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும், அப்போ இந்த திருமண வாழ்க்கை அடுத்து அப்டேட் ஆகிறதுக்கான என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கோவில்கள், அதுக்கான வழிபாடு முறைகளை வந்து துரிதப்படுத்தி நம்ம வந்து பார்க்க சொல்லும்போது அந்த திருமணம் வந்து சக்ஸஸ் ஆகிடுது.